எலியும் பூனையுமாக மாறிய அஸ்வின் நரேன். ஒரே ஓவரில் நிகழ்ந்த மோதல். மாற்றி மாற்றி பதிலடி கொடுத்தனர். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கேகேஆர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதிய ஆட்டத்தில் தலைசிறந்த ஸ்பின்னர்களான சுனில் நரேனும் மற்றும் அஸ்வினும் எலியும் பூனையாக செயல்பட்டது ரசிகர்களை கவர்ந்துள்ளது. கிரிக்கெட் எப்போதுமே களத்தில் விளையாடப்படும் போட்டியாக இருந்தாலும் அது மனதை கொண்டு விளையாடும் போட்டியாகவே இருக்கிறது. எப்படி செஸ் போட்டியில் வீரர்கள் திட்டம் போட்டு காய் நகர்த்துவார்களோ அதைப்போல் கிரிக்கெட்டிலும் பேட்ஸ்மேனும் பவுலர்களும் செயல்படுவார்கள். இந்த நிலையில் ஆட்டத்தின் 12வது ஓவரில் அஸ்வினும் சுனில் நரேனும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் செய்தார்கள். சிக்சர் அடிக்க விடக்கூடாது என அஸ்வின் பிளானை எப்படியாவது சுக்கு நூறாக உடைக்க வேண்டும் என சுனில் நரேனும் மாற்றி மாற்றி அபாரமாக செயல்பட்டார்கள். இதனை விமர்சித்த ஹர்ஷா போக்லே இரு வீரர்களும் எலியும் பூனையும் போல் செயல்படுவதாக பாராட்டியுள்ளார். அதன்படி ஆட்டத்தின் 12வது ஓவரில் அஸ்வின் வீச வந்தார். அப்போது முதல் பந்தை விட்டாக அஸ்வின் வீசினார். இதை அடுத்து முதல் பந்தை மீண்டும் வீசிய அஸ்வின் பந்தை அடிக்க விடாத படி விட்டாக லைனுக்குள் வீசினார். இதனை புரிந்து கொண்ட சுனில் நரேன் அஸ்வின் திட்டத்தை கணித்து அந்த ஓவரில் 2வது பந்தில் சிக்ஸரையும் 3வது பந்தில் பவுண்டரியும் அடித்தார். தமது திட்டத்தை சுனில் நரேன் கண்டுபிடித்து விட்டார் என்பதை புரிந்து கொண்ட அஸ்வின் ஆப் ஸ்டம்புக்கு வெளியே பந்தை வீசி அவரை அடிக்கும் வகையில் பந்தை போட்டார். ஆனால் பந்து ஓயிடாகும் என நினைத்து நரேன் அதைவிட பந்து சரியாக சென்றது. இதேபோன்று 5வது பந்தையும் மீண்டும் ஓயிடு லைன் உள்ளே அஸ்வின் வீசினார். இந்த 2 பந்தையும் சுனில் நரேன் அடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் மீண்டும் 6வது பந்தும் அஸ்வின் அதேபோல் வீச சுனில் நரேன் அந்த பந்தை பவுண்டரிக்கு விரட்டினார். இதன் மூலம் 6 பந்தில் 3 பந்து டாட் பாலாகும், 3 பந்து ஒரு சிக்சர், 2 பவுண்டரி என மாறியது. அஸ்வினின் இந்த 12வது ஓவரில் சுனில் நரேன் 15 ரன்கள் அடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.